ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அந்தரங்க முடியில் அரிப்பு ஏற்படுகிறதா, அதை சரி செய்ய இந்த வீட்டு வைத்தியங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பெண்கள் தங்களது அந்தர உறுப்பில் அரிப்பை உணர்வது எப்போதாவது நடக்கக்கூடியது தான். அதிலும் மாதவிடாய் முடிந்தவுடன் அந்த இடத்தில் அரிக்க தொடங்கும். அதன் காரணமாக அந்த இடங்களில் எரிச்சல் அடைய செய்யும். அந்தரங்க முடி அரிப்புக்கு மோசமான சுகாதாரம் மட்டுமே காரணம் அல்ல. ரேசர் பர்ன் அல்லது கான்ட்ராக்ட் டெர்டிமெட்ஸ் போன்ற பல காரணங்களாலும் இது ஏற்படுகிறது. யோனி அரிப்பு ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது அந்த பகுதி எரியும். இதை குறைக்க வீட்டு வைத்தியம் உள்ளது. இந்த நிலை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் முன் அதை தடுப்பது நல்லது. அதற்கு இந்த நேரத்தில் சில வீட்டு குறிப்புகளை பின்பற்றினால் உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். யோனி அரிப்பு சில ரசாயன எரிச்சல்கள், ஈஸ்ட் தொற்று, மாதவிடாய் அல்லது பாலியலால் பரவும் நோய்களால் ஏற்படலாம். பிறப்புறுப்பு அரிப்பு சிவத்தல், பிறப்புறுப்புகளை சுற்றி வேக்கம், வெள்ளை வெளியேற்றம் மற்றும் கடுமையான துர்நாற்றம் ஏற்படுகிறதா என சோதிக்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனை ஏற்படும் போது சரியான காரணம், மேலும் தீர்வுக்கு ஒரு மருத்துவரை அணுக வேண்டும். யோனியின் உட்புறத்தை சுத்தம் செய்ய கடுமையான ரசாயனங்களையோ சோப்பை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம். வெறும் நீரால் வெளிப்புறத்தை கழுவினாலே போதும். பிறப்புறுப்பில் நல்ல மற்றும் கெட்ட பாக்டீரியாக்கள் உள்ளன. நல்ல பாக்டீரியாக்கள் பிறப்புறுப்பு பகுதியில் உள்ள நோய் கிருமிகளை கொல்லும். உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவும் நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைந்த உணவுகளை உண்ணுங்கள். தளர்வான ஆடைகளை அணிந்து நிறைய தண்ணீர் குடியுங்கள். சுத்தமான துணியில் சில ஐஸ் கட்டிகளை வைத்து யோனிக்கு எதிராக அமுக்கிக் கொண்டு அழுத்தவும். இதை சில நொடிகள் செய்யவும், மீண்டும் மீண்டும் செய்யவும். ஐஸ் ஆனது வீக்கம் மற்றும் அரிப்பிலிருந்து உடனடி நிவாரணத்தை அளிக்கும். 1 கப் வெதுவெதுப்பான நீரில் 2 ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகரை கலக்கவும். இந்த கரைசலில் பாதிக்கப்பட்ட பகுதியை கழுவி மென்மையான துண்டுடன் துடைக்கவும். இதை ஒரு நாளைக்கு 2 முறை செய்யுங்கள். இதில் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளது. இது பாக்டீரியாவை அழித்து மீண்டும் வராமல் தடுக்க உதவுகிறது. தயிரில் உள்ள லாடிக் அமிலம் புரோபயாட்டிக் பண்புகளும் பிறப்புறுப்பில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களின் சமநிலையை மீட்டெடுக்க உதவுகிறது. 1 ஸ்பூன் தயிரை ஒரு பஞ்சில் எடுத்து பிறப்புறுப்பில் தடவி 15 நிமிடங்களுக்கு பிறகு வெற்று நீரில் கழுவுங்கள். குளியல் தண்ணீரில் சிறிது உப்பு சேருங்கள். இதை 10 முதல் 15 நிமிடம் தண்ணீரிலேயே வைத்தால் உப்பு நீரில் கரையும். உப்பில் உள்ள தாதுக்கள் தொற்று நோயை ஏற்படுத்தும் நுண்ணுயிரிகளை கொல்லும். 1 ஸ்பூன் விட்டமின் இ எண்ணெயுடன் 5 அல்லது 6 சொட்டு பூண்டு எண்ணெயை கலந்து இந்த எண்ணெயை பிறப்புறுப்பு பகுதியில் தடவுங்கள். 10 நிமிடம் கழித்து சாதாரண நீரில் கழுவவும். பூண்டில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் பாக்டீரியாவை அழிக்க உதவுகிறது. 1 கப் தண்ணீரில் சில வேப்ப இலைகளை கொதிக்க வைக்கவும். வேக வைத்த தண்ணீரை வடிகட்டவும். பிறப்புறுப்பை கழுவ இந்த தண்ணீரை பயன்படுத்தவும். வேப்பங்கொட்டையில் பாக்டீரியா எதிர்ப்பு, பூஞ்சை எதிர்ப்பு, கிருமி நாசினி உள்ளது. இது பிறப்புறுப்பு அரிப்புகளை விரைவிலேயே குறைக்கும். அடுத்ததாக கற்றாழையில் அல்லிசின், ஆக்சினேட்டர் மற்றும் விட்டமின் இ உள்ளது. இது அரிப்புகளை ஆற்றவும் குறைக்கவும் உதவுகிறது. கற்றாழை இலையில் இருந்து இந்த ஜெல்லை பிரித்தெடுத்து யோனி பகுதியில் தடவி 10 நிமிடம் கழித்து கழுவி விடுங்கள். ரோஸ்மெரி இலைகள் பிறப்புறுப்பு பகுதியில் ஏற்படும் அரிப்பை கட்டுப்படுத்த ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் இருப்பதால் யோனி பகுதியை சுத்தமாகவும் உலர்ந்ததாகவும் ஈரப்பதமாகவும் வைத்திருக்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.